வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் மற்றும் இன்றைய தேதியின் விவரத்தை பார்ப்போம். இன்றைய தேதி ஆங்கில மாதம் ஜனவரி 13ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 28, திங்கட்கிழமை, தேய்பிறை திருதியை, ஆயில்யம் நட்சத்திரம், பிரீத்தி ஞாமயோகம் மதியம் வரை, மதியத்திற்கு பிறகு ஆயுஷ்மான் நாமயோகமும், அதே மாதிரி மதியம் 4:20 வரைக்கும் வணிஜை கரணம், 4:20க்கு பிறகு பத்தரை கரணம் ஆகிய 2:30 கலக்கக்கூடிய சுபதினத்தில் இன்றைய தினம் திருமங்கை மன்னன் வேறுபாடு என்கின்ற சங்கடஹர சதுர்த்தி தினத்தினுடைய பலாபலன்களை முதலில் பார்ப்போம். இன்று 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கான பலாபலன்களை பார்ப்போம். முதலில் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்று எல்லா வேலையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். ஒரு சிறு பிழை காரணமாக ஒரு வேலையை மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்களை முறையாக முழுமையான கவனத்துடன் செய்வது நல்லது. மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, வேலையில் ஒரு அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சண்டை சச்சரவை என்று தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய மூத்த அதிகாரி, உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் பேசக்கூடிய ஒரு கமாண்ட் அடிக்கிறது, ஒரு நக்கலாக பேசுகிறதெல்லாம் உங்கள் காதுக்கு போய் உங்களோட வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்க. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று தொழிலில் உங்களுக்கு நல்லதொரு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்களில் நிச்சயமாக ஒரு பொறுமையும் கவனமும் இன்று தேவை. மிதுன ராசி மிருகசீரிடத்தை பொறுத்தவரை இன்று உடல் ஆரோக்கியத்தில் மாலைக்கு பிறகு ஒரு அலர்ஜிக்கல் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய இந்த சளி, ஜலதோஷம், ஒற்றை தலைவலி, இது போன்ற அலர்ஜிக்கல் கம்ப்ளைண்ட் அல்லது ஏதேனும் சரும அரிப்பு, இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாலை வரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை செயல்களில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி திருவாதிரை பொறுத்த வரைக்கும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று செய்தொழிலில் லாபம் அதிகம், வங்கியில் சேமிப்பு என்று உங்களுக்கு அதிகரிக்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய புதிய திட்டம், புதிய யோசனை, புதிய முயற்சி எல்லாம் இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் உண்டு, அதற்கு உண்டான லாபம், சன்மானம் உண்டு. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதுக்குண்டான பலனை இன்றே அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு உண்டு. பிற்பகலுக்கு மேல் ஒரு பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் குறைவு காரணமாக ஏதாவது தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரை உண்ணக்கூடிய அல்லது வீட்டில் யாராவது ஒரு உறவினர்களுக்காக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் மெடிக்கல் ஷாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் யாவும் இன்று வெற்றியுடன் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். கன்னியா ராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய புதிய திட்டங்கள் அனைத்தும், புதிய முயற்சிகள் அனைத்துக்கும் ஒரு உத்வேகமும் ஒரு முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் யாவும் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசி சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகார பதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து அல்லது ஒரு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகளும் இன்று ஒரு சிறு பிரேக், முக்கால்வாசி முடிஞ்சு ஒரு சின்ன ட்ராக், யாராவது வரலன்றதுக்காக நிப்பாட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிறகு கடினமான முயற்சிகள் எடுத்து மாலைக்கு பிறகு அதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உழைப்பிற்கு, முயற்சிக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக தக்க பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு புத்தியில் ஒரு சரளம், ஒரு குழப்பம், ஒரு ஞாபக மறதி, இது போன்ற ஒரு ஆசிலேஷன் மைண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அப்பாவுக்காக அல்லது அம்மாவுக்காக மருத்துவ செலவுகளோ அல்லது ஏனும் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை
நீண்ட நாட்களாக பாக்கி இருந்த பணம் மீண்டும் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் செல்லும்போது சிறு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வாகனத்தில் ஏதாவது உராய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்று நிதானமாக செல்லவும், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக எடுத்துகிட்டு போகவும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரம் பொறுத்தவரை வாகனத்தில் செல்லும்போது இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். எனவே மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி வாயை விட்டு மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுகிற விஷயம் வேறு மாதிரி திரிகோணத்தில் திரிக்கப்பட்டு இன்று மாலைக்கு பிறகு ஒரு டென்ஷன் உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் தொல்லைகள் இன்று உண்டாகிறதுக்கு வாய்ப்புண்டு. எனவே உறவினர்கள் வகையில் இன்று வாயை கொடுத்து புண்ணாய்க்காதீங்க. முடிஞ்சவரை மௌன விரதம் இருப்பது நல்லது, யார் உறவினர்கள்ட்ட மட்டும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இன்று தைரியம் அதிகரிக்கும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கும். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி ஏற்பட்டால் கூட முடிந்தவரை அது பேங்க், வங்கி, இது போன்ற வங்கியை நாடி செல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் வாங்குவது நல்லதல்ல. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் உண்டு. கும்பராசி புரட்டாதிக்கு. மீனராசி புரட்டாதி பொறுத்தவரை இன்று உங்களுக்கு புதிய பொருள், ஒரு ஸ்டேஷனரி மெட்டீரியல் அல்லது வாகனத்துக்கு தேவையான ஒரு அசசரிஸ் அல்லது வண்டிக்கு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் போன்ற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு பொருளை வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு சிறு மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது செஞ்சு வச்சுருப்பீங்க, அது குழந்தைங்க தட்டி விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்க்கும் பொழுது இன்று சந்திரமானப்படி திருதியை தினம், அதாவது இன்று சந்திரமானப்படி திருதியை தினம் வருவதால் ஸோ இன்று திருதியினுடைய தேவதையான அம்பாளை வணங்குவது மிக சிறந்த நாளாக இருக்கும். இன்று பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வணங்குவது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களே, இன்றைய கேள்வியாளர்களுடைய கேள்விக்கு நல்லதொரு பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் சரவணன், சரவணன் பிரகாசம். 19 மார்ச் 1972 அதிகாலை 3:56 மதுரையில் பிறந்திருக்காங்க. தொழில் செய்யலாம், எப்போது செய்யலாம், அரசியலில் ஈடுபடலாமா? ஸோ தொழில் செய்யலாம்னான்னு கேட்குறீங்க. தொழில் தாராளமாக செய்யலாம். 10ல் ஒரு பாவகிரகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில் அம்சத்தில் 10ஆம் அதிபதி பலமாக இருக்குது. ராசிலையும் 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் திரிகோணத்தில் சனியோடு சேர்ந்திருக்கார். ஸோ உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ, அதாவது 5 வகையான தொழில், வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில், வீடு கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி விற்பனை, ஆட்டோமொபைல்ஸ், அதே மாதிரி இந்த கத்தி, இது போன்ற கூர்மையான பொருட்கள் வியாபாரம் செய்கிறது, அதே மாதிரி இந்த மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறது, அதே மாதிரி செவ்வாயோடைய காரகத்துவம் ரிஷபராசியில் இருக்கிறதுனால பெயிண்ட்டு, இது மாதிரி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்யலாம். எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதை செய்யலாம். அரசியலில் ஈடுபடலாமான்னு கேட்குறீங்க. ஸோ சூரியன் புதன் இருக்கிறதுனால உங்கள் அப்பா அரசியல் இருந்திருப்பார், அல்லது அப்பா தாத்தா இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்திருப்பாங்க. அதனால் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது. லக்கணத்தில் ராகு இருக்குது, லக்கணத்துக்கு 7ல் கேது இருக்குது, லக்கணத்துக்கு 5ல் செவ்வாய் சனி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியலுக்கு நீங்கள் அன்ஃபிட்டு. உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை சார், சாரி. ஸோ அரசியலில் ஈடுபடுறது வேஸ்ட்டு. ஸோ தொழில் பண்ணலாம். தொழில் அடுத்த 3 வருஷத்துக்கு டைமில் இருக்குது. நீங்கள் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ஸோ மேசராசி மகர லக்கணம். இப்போ உங்களுக்கு ஓடிட்டு இருக்கிற தசை ஓரளவு பெருசாக சாதகமாக இல்லை. ஸோ இந்த ராகு தசை முடிஞ்சு உங்களுக்கு இப்போ குரு தசை ஆரம்பித்து குரு புத்தி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த 2020 6வது மாதத்துக்கு பிறகு சனி புத்தியில் நீங்கள் தொழில் பண்ணுறதா தான் பண்ணலாம். எக்ஸாக்டாக 2020 ஜூனுக்கு பிறகு. இன்றைய 2வது கேள்வியாளரை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் வில்சன். ஸோ வில்சன் 8 டிசம்பர் 1994 1:25 PM திருவாரூர். ஸோ இவர் அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போதுன்னு இருக்காரு. திருமணம் உங்கள் ஜாதகப்படி 100% 2022ஆம் ஆண்டு நடக்கும். 2022 கண்டிப்பாக நடக்கும் திருமணம். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ உங்களுடைய உங்களுடைய கம்யூனிட்டிலேயே உங்களுடைய கேஸ்ட்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் சனின்றது பூர்வீகத்தை விட்டு கொடுக்காது. பட் அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் செவ்வாய் சிம்மத்திலேருந்து, கேது மேஷத்துலேருந்து, செவ்வாய் 4ஆம் பார்வையாக, குரு விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் புதனையும் பார்க்குறதுனால மத்திய சர்க்கார், ரயில்வே, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணினா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ
உங்களுக்கும் இது போல் கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற ஆதித்யா மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுடைய 2 கேள்விகள் கேட்டு அனுப்பும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு ரேண்டம் முறையில் செலக்ட் பண்ணி 60 பேருக்கு மாத பலன்கள் சொல்லிட்டு வரோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.